வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எரர்ஸ் இன் எக்ஸல். ஸோ பர்டிகுலரா வந்து தெர் ஆர் 3 சினாரியோஸ் நான் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ். இதில் வந்து சினாரியோ 1 பார்த்தீங்கன்னா when doing calculation. ஓகே, கால்குலேஷன் என்ன மாதிரி கால்குலேஷன் பண்ணுவோம்? இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்ல சம் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணி ஃபார்முலா போட்டோம்னா சம் ஃபார்முலா அப்படிம்போம். சம் இஃப் அப்படிங்கிறது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணி ஃபார்முலா போடும்போது சம் இஃப் ஃபார்முலா அப்படிம்போம். அது மாதிரி வந்து சம் இஃப்ஸ், கவுண்ட், கவுண்ட் இஃப்ஸ் இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன மாதிரி எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதே மாதிரி எரர் சினாரியோ 2னா வென் ரெஃபரிங் டேட்டா ஃப்ரம் அனதர் ரேஞ்ச். எப்படி நம்ம டேட்டா ஃப்ரம் அனதர் ரேஞ்ச்ல இருந்து பண்ணோம்னா வி லுக்கப் பண்ணி கொண்டு வருவோம், ஹெச் லுக்கப் பண்ணி கொண்டு வருவோம், எக்ஸ் லுக்கப் பண்ணி கொண்டு வருவோம். அப்புறம் எரர் சினாரியோ 3 வந்து நாட் அலோவிங் டு என்டர் டேட்டா இன் செல். ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து ஒரு செல்ல ஒருத்தர் ட்ரை பண்றாரு, ஒரு யூசர் என்டர் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேது. என்ன ரீசன் பார்த்தோம்னா அந்த செல்ல டேட்டா வேலிடேஷன் விச் இஸ் அலோவிங் ஃப்ரம் எ லிஸ்ட். இதுக்கும் தனியா வீடியோ போட்டிருக்கேன். இந்த வி லுக்கப், எக்ஸ் லுக்கப் இதுக்கெல்லாம் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கு லிங்கை மட்டும் போடுறேன் பார்த்துங்க, சரியா? எரர் இன் சினாரியோ 2 ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. எரர் இன் சினாரியோ 3 ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துருக்கேன். அது மாதிரி பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு செல்ல வந்து நம்ம ஏதாவது நேம் டெக்ஸ்ட் என்டர் பண்றோம்னு வச்சுங்களேன், கணேஷ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணா அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அதில் போய் டேட்டா வேலிடேஷன் ஹோல் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹோல் நம்பர்னு என்ன, 1 2 3 அந்த மாதிரி என்டர் பண்றதா. ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 20 நம்பர்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணலாம். குவான்டிட்டியில் போய் 20.01 அப்படின்னு சொல்லி போட்டா அலோவ் பண்ணாது. ஸோ அது வந்து டேட்டா வேலிடேஷன் ஹோல் நம்பர் இருக்கு. இதுக்கெல்லாம் வீடியோ வந்து டேட்டா வேலிடேஷன் பத்தி போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எரர் சினாரியோ 1 when doing calculation sum ifs இந்த மூணையும் வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட சேனல், யூடியூப் சேனல் DPABA இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சு, அதாவது வந்து சைன்இன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கலேன். இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கிறப்போ எரர் இன் எக்ஸல் போட்டு பார்க்கலாமா? எரர் இன் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ இருக்குதா பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வீடியோவுக்கு வந்து இப்போ ஒருத்தங்க வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நான் என்ன பண்ணோம், இவங்களை போய் நான் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு வச்சுக்கலாம். எப்படி இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னாச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி மறுபடியும் சுருங்கி பெல் ஐக்கான் வருது. இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணணும். என்னோட வீடியோ நீங்க பார்க்கும்போது இது மாதிரி சப்ஸ்கிரைப், இது மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அது மாதிரி லைக் பட்டன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்தது கமெண்ட் எழுதுங்க. வெரி எக்ஸலன்ட் வீடியோ, இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் எழுதுங்க, என்ன வேணாலும் நீங்க எழுதலாம். ஓகே, குட் வீடியோ, இல்லை இன்னும் 2 எக்ஸாம்பிள் எனக்கு போட்டா நல்லா இருக்கும், எனக்கு இந்த வி லுக்கப்ல டவுட் இருக்கு, எக்ஸ் லுக்கப்ல டவுட் இருக்கு, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது எந்த கமெண்ட் வேணாலும் போடலாம். ஓகே, ரெலவெண்டான கமெண்ட், இரலவெண்டான கமெண்ட், அதாவது நம்ம இப்போ வந்து எரரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், நீங்க பிவட் டேபிளை பத்தி பேசணும்னா எனக்கு பிவட் டேபிள்ல கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு சொல்லி போடலாம். ஓகே, ஸோ அதுக்கு தனியாக வீடியோ போடலாம். சப்போஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது வந்து என்ன பண்றீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. This is the video which I am going to watch now. ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோ நான் போயிட்டு வாட்ச் பண்றேன் இந்த மாதிரி. ஓகே, இதுல போயிட்டு நான் இந்த என்னோட ப்ரௌசர், இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ன்ற ப்ரௌசர்ல போய் பார்க்குறேன். ஓகே, இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ன்ற ப்ரௌசர்ல போயிட்டு நான் சைன்இன் பண்ணல, ஏன்னா இந்த சைன்இன் கேட்குது. அதே மாதிரி கூகுள்ல போய் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா சைன்இன் பண்ணிட்டு உள்ள போய் பார்ப்போம். அப்படி நீங்க சைன்இன் பண்ணலன்னா யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணிட்டு என்ன பண்ணும், உள்ள போய் வீடியோ பாருங்க. சைன்இன் பண்ணாம பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எரர்னா, சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வாண்ட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், சைன் இன் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அப்படின்னு இருக்கு. ஸோ வித்வுட் சைனிங் இன் இட் வில் நாட் அலோவ் யூ டு சப்ஸ்கிரைப். ஓகே, அட்லீஸ்ட் பிரபாகர் சார் நல்ல வீடியோ போட்டிருக்காரு, அவர் சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியல, ஒரு லைக் பட்டனை தட்டி விடுன்னு சொல்லிட்டு லைக் பட்டனை தட்டுறீங்க. அப்பவும் லைக் திஸ் வீடியோ, சைன் இன் டு மேக் யுவர் ஒப்பீனியன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் இன் பண்ண சொல்லுது.
ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு கமெண்டா எழுதலாம். வெரி குட் வீடியோ அப்படின்னு சொல்லி போடலாம்னு பாக்குறீங்க. நைஸ் வீடியோ, குட் ஒன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று போடுறீங்க. எனக்கு பிவட் டேபிள பத்தி வீடியோ போடுங்க, எனக்கு எக்ஸ்லுக்கை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் எதிர்பார்க்குறீங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா அது வாண்ட் டு ஜாயின் தி கான்வர்சேஷன், சைன் இன் டு கண்டினியூ அப்படின்னு போட்டு சைன் இன் கேட்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா இந்த சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரைட், சினாரியோ 1, when doing calculation sum அப்படின்ற ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஷீட் நேம் ERR அண்டர்ஸ்கோர் CALC அண்டர்ஸ்கோர் சம்னு என்னோட பேர் கொடுத்துருக்கேன். எந்த பேர் வேணா கொடுக்கலாம். ஓகே, என்ன டிஸ்கிரிப்டிவ்னா எரர் இன் calculation யூசிங் சம் பில்ட் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 100 200 இருக்கு. இதில் டோட்டல் சேல்ஸ் வந்து 300, சம் போட்டு இந்த D4 to D5 கொடுத்துருக்குறோம். வேற இங்க போய் பார்த்தோம்னா இதுவும் அதே தான், அப்படி ஜஸ்ட் இங்க போட்டிருக்கு. இங்க 100 சொல்லி வருது. சம் ஆஃப் F4 to F5னா இது 100 + 200, இந்த இடத்துல 300 சொல்லி வரும். ஆனால் 100 வருது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 200 பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஒரு இந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல ஒரு கிரீன் கலர்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியாது. அது போய் ஜஸ்ட் இந்த 200 கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர்ல ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஏதோ ஒன்று இண்டிகேஷன் பண்ணுது, ஏதோ ஒரு எரர் மாதிரி அலர்ட் அப்படின்றது. இது அலர்ட் மெசேஜ். ஸோ இப்போ இந்த அலர்ட் மெசேஜ் போயிட்டு உள்ள போய் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்பர் ஸ்டோர்ட் அஸ் டெக்ஸ்ட், கன்வெர்ட் டு நம்பர், ஹெல்ப் ஆன் திஸ் எரர், இக்னோர் எரர், எடிட் இன் ஃபார்முலா பார், எரர் செக்கிங் இன்புட். இது காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த 200 அப்படின்றது வந்து ஒரு டெக்ஸ்டா என்ட்ரியா இருக்குது. ஓகே, நம்பர் கிடையாது. அதனால வந்து இக்னோர் ஆயிடும். எப்படி டெக்ஸ்டா என்ட்ரியா இருக்குன்னா இப்போ நான் போயிட்டு டெலிட் பண்ணிடுறேன். இப்போ போயிட்டு 1 போடுறேன். ஸோ 101 வந்துருச்சா? இப்போ கமா போட்டு நாட் கமா சிங்கிள் கோட் போட்டு 1 போட்டா அதை கவுண்ட் பண்ணாது. ஏன்னா சிங்கிள் கோட் போட்டு பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன் டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்க CSV ஃபைல்ல இருந்து டேட்டாவை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சில நம்பர் வந்து என்ன டெக்ஸ்டா டவுன்லோட் ஆயிருக்கும். அதை நம்பரா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த சிம்பிள் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ல போயிட்டு டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா கன்வெர்ட் டு நம்பர் இருக்கு. இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அது மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ சம் அப்படின்றதுல இந்த மாதிரி எரர் வர்றதுக்கான டெக்ஸ்டா இருக்கிறது. அதே மாதிரி தான் சம் இஃப் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இதில் பாருங்க 100 200 300 15 இருக்கு. ஸோ இதுல ஒரு ஃபார்முலா போட்டு சம் இஃப் D4 to D7 அப்படின்னா என்ன 100 200 300 15 இருக்கு. ஸோ அதில் போயிட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 200 மட்டும் சம் பண்ணணும்னு சொல்லி போடுறோம். அப்போ இந்த ஹைலைட்டா இருக்கக்கூடிய பிங்க் கலர்ல இருக்கிறது 200 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 200. எஸ், இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 200. Okay, so 300, is it greater than or equal to 200? Yes, this is. 100, is it greater than or equal to 200? No. 50, is it greater than or equal to 200? No. So இந்த கலர்ல இருக்கிறது மட்டும் தான் இங்க டோட்டல் ஆகி 300 + 200 500 சொல்லி இங்க டோட்டல் ஆகி இந்த சமி ஃபார்முலால வருது. அதே தான் இந்த ரேஞ்சில் இங்க போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி பாருங்க இங்க 200ல ஒரு எரர் மாதிரி தெரியுது. இது காரணம் என்னன்னா இது ஒரு டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. நீங்க உங்க ஃபைல்ல நீங்க இது மாதிரி வந்து ஃபுல் காலமும் வந்து டெக்ஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. CSVல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி CSV ஃபைலை எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு சில சமயத்துல இல்ல SAP ஒர்க் பண்றீங்க, SAPல ஒர்க் பண்றீங்க, ஒராக்கிள் ஒர்க் பண்றீங்க, நீங்க டேட்டா டவுன்லோட் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, ஒரு சில நம்பர் வந்து என்ன ஆகும்னா டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரியா? ஓகே, இப்போ இதுல வந்து இதுலயும் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இதுல டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்டா இருக்கிறத கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும், இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு நம்பர் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே, போட்டாச்சுன்னா இந்த சம் வந்துடும். இல்லைன்னா என்னவோ இந்த மாதிரி எரர் வந்து 300 இருக்காங்க பாத்தீங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனும் எரர் இருக்கு. காரணம் இதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பை.